சரி, நான் கோல்டு பிசினஸ் சொல்ல மாட்டேன், ஜுவல்லரி பிசினஸ் நான் சொல்லுவேன். ஓகே, ஜுவல்லரிக்கும் கோல்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்போ அப்பா அம்மா வந்து பேசியிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா சொல்லியிருப்பாங்க, அந்த ஃபைனான்ஸ் செக்ஷன் சொல்லியிருப்பாங்க, ஆமா. ஏன் ஒரு 10% ஆஃப் யுவர் அசெட் கிளாஸ் கோல்ட்ல தான் இருக்கணும், இதெல்லாமே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நான் ஃபைனான்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கும் புரியுது கோல்டு எவ்வளவு முக்கியம்னு. ஒரு போர்ட்ஃபோலியோக்கு வந்து கோல்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டூடெண்டா நான் இப்போ ஜுவல்லரா கன்வெர்ட் ஆயிருக்கேன். ஓகே. இப்போ என்னோட மெயின் ஃபோக்கஸே ஜுவல்லரி தான். நான் வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறது இல்ல. நான் வந்து ஜுவல்லரி வந்து இட்ஸ் அன் இமோஷன். அந்த அந்த ப்ராடக்ட் போட்டோடனே ஒரு உமனோட ஃபீலிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். உமன் மட்டும் விட்டுருங்க, மென்னும் அந்த மாதிரி தான். நான் வாழ்க்கையில ஜுவல்லரியே போட்டதில்லை. இப்போ ரீசெண்டா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லி நான் என்கேஜ்மெண்ட் ரிங் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே எனக்கு ஒரு டிஃபரன்ஸா தெரியுது. கையில அது வந்து ஜுவல்லரியே இருந்ததே இல்லை, ஆனா இப்போ வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமா ஆமா. ஸோ ஜுவல்லரி வந்து ஒரு இமோஷன், ஒரு ஆஸ்பிரேஷன். நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபீல் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் தவிர, நான் வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்க மாட்டேன்.